எல்லாருக்கும் வணக்கம். வேத ஜோதிடத்தில் வந்து இந்த சஷ்டாசகம் ஓகேங்களா, சஷ்டாசகம்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது. அது என்னென்னா வேறு எதுவும் இல்லைன்னா, இப்போ வந்து ஒரு தசாபதி நடக்கும் பொழுது அந்த தசாநாதனுக்கு வந்து 6, 8, 12 கிரகங்கள் இருந்து அதனுடைய புத்திகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக வந்து கெடுபல நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு லக்னம் எடுத்துக்கலாமே. இப்போ வந்து நம்ம மிதுன லக்னம் கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா. மிதுன லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் மகா தசை வருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். புதன் வந்து லக்னத்திலே இருக்கிறார். உதாரணத்துக்கு புதன் வந்து லக்னத்திலே இருக்கிறார் ஓகேங்களா. அந்த புதனுக்கு 6, 8, 12 ஓகேங்களா. முக்கியமாக வந்து 8 கூட 12 கூட எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது. 6, 8 அதாவது புதனுக்கு 6வது வீடுன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம். அந்த விருச்சிகத்தில் வந்து இந்த புதன் மகா தசைக்கு வந்து சுபர்கள் சொல்லி அதாவது மிதுன லக்னத்துக்கு வந்து சுபர்கள் சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் வந்து சுக்கிரனும் சனியும் ஓகேங்களா. இந்த சுக்கிரனும் சனியும் அந்த விருச்சிகத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புதன் வந்து மிதுன லக்னத்துக்கு வந்து புதன் வந்து லக்னத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் வந்து இந்த லக்ன சுபர்களான யோகர்களான சுக்கிரனும் சனியும் வந்து விருச்சிகத்தில் இருந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. முக்கியமாக வந்து சுக்கிரன் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா புதனோட பக்கத்திலே தான் சுற்றிட்டு இருப்பார் சுக்கிரன். அவ்வளோ தூரத்துக்குலாம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. உதாரணத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து சனி இல்லைனா வந்து சனி மட்டும் நம்ம எடுத்துக்கலாமே. ஓகே, சனி மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே. இந்த லக்னத்தை பொறுத்தவரைக்கும் சனி வந்து 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி இல்லையா. அந்த பாக்கியாதிபதி போயிட்டு இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து 6ல் வந்து மறைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் நினைக்கலாம் ஓகேங்களா, மிதுன லக்னத்துக்கு வந்து சனி வந்து சுபர் தானே, அப்போ வந்து அதாவது புதன் மகா தசையில் சனி பூத்தி வந்து ரொம்ப நல்லது பண்ணணும்னு நினைக்கலாம். ஆனால் இந்த சனி வந்து 6ல் மறைஞ்சிட்டதுனால வந்து நல்லது பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து சனியால் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட கெட்டது தான் நடக்கும், நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் எந்த ஒரு தசாபுதிகள் நடக்கும் பொழுதும் அந்த புத்தி டைம் பீரியட் வந்து அந்த தசாநாதனுக்கு வந்து 6, 8 இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி 6, 8 இருந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் வந்து மிகவும் ஒரு கடுமையான காலகட்டங்கள் தான். பெருசாக வந்து அவரால் வந்து முன்னேறவே முடியாது அந்த டைமில். ஸோ அதனால் அந்த காலகட்டங்கள் வர டைமில் வந்து பெருசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எந்த ஒரு ஜாப் சேஞ்சோ இல்லைனா வந்து புதுசாக ஒரு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுறதோ வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா வந்து அது வந்து டோட்டலாகவே வந்து லாஸில் போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது.